ஊராட்சிகள்ல இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் மற்றும் அலுவலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பயிற்சி வழங்குறதுல நம்ம தமிழ்நாடு தான் நம்ம நாட்டிலே முதலிடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஊராட்சியில் உள்ள பிரதிநிதிகள் மற்றும் ஊராட்சி அலுவலர்களுக்கு பயிற்சி வழங்குறதுல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ். கடந்த ஏப்ரல்ல இருந்து ஜூலை மாதம் வரைக்கும் மத்திய அரசு சார்பில் 16,000 பேருக்கு பயிற்சி வழங்கி, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு 83% பேருக்கு பாத்தீங்கன்னா இணைய வழியில சான்று வழங்கியிருக்காங்க மத்திய அரசு. அதுல அதிகமான சான்றுகள் எந்த மாநிலத்துல வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல தான். தமிழ்நாட்டுல தான் ஊராட்சியை சேர்ந்த பிரதிநிதிகள் மற்றும் அலுவலர்களுக்கு அதிகமாக பயிற்சி வழங்கி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. தமிழ்நாட்டுல மொத்தமா எத்தனை ஊராட்சிகள் இருக்குன்னா 12,482 ஊராட்சிகள் இருக்கு. இங்க பயிற்சி வழங்கி இருக்காங்க. 9 கருப்பொருள்களின் அடிப்படையில தான் அனைத்து மாநிலங்களிலுமே ஊராட்சி பிரதிநிதிகள் அலுவலர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்காங்க. அதுல தமிழ்நாட்டுல 82.96% பேருக்கு சான்றிதழ்கள் வழங்கி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. செகண்ட் பிளேஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் 82.84% பேருக்கு சான்றிதழ்களை வழங்கி செகண்ட் பிளேஸ். ஹரியானா தேர்ட், கேரளா ஃபோர்த், ஃபிஃப்த் பிளேஸ்ல மேற்கு வங்கம். நம்ம இந்தியால மொத்தமா பார்க்கும்போது எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்கன்னா 83, அதாவது எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 82.96% இணைய வழியில சான்றிதழ்களானது உருவாக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தமிழ்நாடு. இதோட கருப்பொருள் 9 கருப்பொருளின் அடிப்படையில தானே இந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கருப்பொருள்னா SDG கோல்ஸ் ஒரு 17 கோல்ஸ் இருக்கு இல்லையா, அதுல ஒரு 9 கோல் ரீச் பண்ற வகையில வறுமை இல்லாத வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்ட ஊராட்சிகள், நல்வாழ்வு கொண்ட ஊராட்சி, நெக்ஸ்ட் குழந்தை நேய ஊராட்சி, குடிநீரில் தன்னிறைவு பெற்ற ஊராட்சி, பசுமை மற்றும் சுகாதாரம் நிறைந்த ஊராட்சி, உள்கட்டமைப்பு வசதிகள் தன்னிறைவு பெற்ற ஊராட்சின்னு சொல்லிட்டு ஒரு 9 கருப்பொருள்களின் அடிப்படையில தான் இந்த பயிற்சியானது வழங்கப்பட்டிருக்கு. அதுல நம்ம தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு.